என்னை வழிநடத்தும் குருநாதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் குரு வணக்கம். நம்ம சிவாக்கிரையாவோட பாட்டு பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன பாடல்னு பார்ப்போம். தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், பாரும் விண்ணும் மண்ணுமாய் கடந்த பராபரம். ஊரு நாடு காடு மூடி உழன்று தேடும் ஊமைகால், நேரதாக உம்முள்ளே அறிந்துணர்ந்து கொள்ளுமே. அதாவது இறைவனை உணர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயம். ஆனால் அது சோம்பேறிகளுக்கு தூரமாக தான் தெரியும். சோம்பேறிகளுக்கு எல்லா விஷயமும் தூரமாக தான் தெரியும். திருவள்ளுவர் சொல்லுவார், சோம்பேறிகள் மனசுலையும் வாழ்க்கையிலையும் இருள் தான் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இங்கே சிவாக்கிரையா என்ன சொல்கிறாருன்னா, தூரம் தூரம் என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள். ஐயோ, இறைவனை உணர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப தூரமாக இருக்குது, ரொம்ப கடந்து இருக்குது, ரொம்ப நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உட்காந்து வைராக்கியத்தோட தியானத்திலேயோ இறைவனை உணரணும் அப்படின்னு ஒரு உயிர் கேட்டால் இறைவன் இறங்கி தான் வரப்போகிறாங்க. அது அவங்கவுங்க கேட்குற வைராக்கியத்தை பொறுத்து இருக்குது. ஸோ தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், பாரும் விண்ணும் மண்ணுமாய் கடந்த பராபரம். இந்த பராபரமான இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அவங்கள காட்டில் மலையில் பல இடத்துல தேடி அலைகிறோம். இந்த தேடுற ஜீவர்கள் இந்த மலையில் கோயிலெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவர் இல்லாத இடமே இல்லை, இறைவன் இல்லாத இடமே இல்லை. எல்லாத்துலேயும் அவர் தான் இருக்கிறாங்க. அந்த உட்பொருள் எல்லாமே இறைவன் தான். அங்கே எவ்வளோ இருக்கிறது உண்மையோ நம்ம அகத்தில் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப உண்மை. அதனால தான் சிவாக்கிரையா சொல்கிறாரு, ஊரும் நாடும் காடும் தேடி உழன்று தேண்டும் உமைகால், நேரதாக உம்முள்ளே அறிந்துணர்ந்து கொள்ளும். உனக்குள்ளே தான் அந்த இறைவன் இருக்கார், நமக்குள்ளே தான் இருக்கார். எப்பயும் சொல்கிறது தான், சிவாக்கிரையா சொல்கிறது எல்லாமே ஒரே பொருள் தான். அவர் உனக்குள்ளே தான் இருக்கார், உனக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. புறப்பொருளில் மட்டும் தேடாதீங்க, புற வழிபாட்டில் மட்டும் தேடாதீங்க. புறத்தில் இருக்கிறது எவ்வளோ உண்மையோ அதே அளவு அகத்தில் இருக்கிறதும் உண்மை. அதனால் ஊராக சுற்றணுன்றது ஒரு படிநிலை தான். பக்தியில் கோயில் கோயிலாக சுற்றுறது, நம்ம பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு வந்துடாதா அப்படின்னு இறைவனை போய் வேண்டுறது, அது மட்டுமல்ல, அது வெளியில் தேடுற விஷயம் இல்லைன்னு ஒரு டைம் இறைவனை உங்களுக்கு புரிய வைப்பார். உங்களுக்குள்ளே இருக்கிற குற்றத்தை நீக்கிட்டு, நம்ம எல்லோரும் ஒரு கவனம் எடுத்து வந்திருக்கிறோம், நமக்குள்ளே சரி செய்ய வேண்டிய விஷயங்களை சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா இறைவன் கண்டிப்பாக வரதான் போகிறாங்க. நம்ம இறையாக தான் இருக்கிறோம், நம்ம என்னத்தை அது வர்றது, அதை உணரணும். அதை உணர்ந்து செய்யும் செயலும் யாவும் சிவமே. அந்த ஏக இறைவனான அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ஊராக தேடி உழலாமல் உங்களுக்குள்ளே இருந்து அந்த ஏகப்பெரும்பொருளான இறைவனை உணருங்க அப்படின்னு சிவவாக்கியர் இந்த பாட்டில் சொல்கிறாரு. மறுபடியும் இந்த பாடல் பார்ப்போம். தூரம் தூரம் என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், பாரும் விண்ணும் மண்ணுமாய் கடந்த இப்பராபரம். ஊரு நாடு காடு தேடி உழன்று தேடும் ஊமைகால், நேரதாக உம்முள்ளே அறிந்துணர்ந்து கொள்ளுமே. வெளியில் தேடி அலையறதை விட்டுட்டு தயவு செஞ்சு உங்களுக்குள்ளே போங்க அப்படின்னு சிவாக்கிரையா சொல்கிறார். மேற்கொண்டு இன்னொரு பதிவில் பார்ப்போம். சிவம்.